ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் சூரி, மஞ்சு வாரியர், இன்னும் பல பட்டாளமே நடிச்சு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் வெளியே வந்திருக்க படம் தான் விடுதலை பாகம் 2. ஸோ இந்த படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த படத்தில் டெக்னிக்கலாக நம்ம பேசிடலாம். ரைட்டிங்காக இந்த படம் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது. அரசியல் பேசுகிறதுனால என்னவோ இந்த படம் ரைட்டிங்காக அதிகமாக ஒரு பெரிய இன்புட்ஸ் எடுத்திருக்கும். அந்த இன்புட்ஸை கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால இந்த படம் ரைட்டிங்லேயே வெற்றி பெற்றுடுச்சு. அதனால் இன்னும் படமாக வெளியில் வரும்போது அதோட சக்ஸஸ் ரேட் இன்னுமே ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால் ரைட்டிங்காக இந்த படம் சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமான டைரக்ஷன். வெற்றிமாறன் அவர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒரு பயங்கர ஒரு குரூர என்ன சொல்கிறது, நடக்கிற விஷயத்தையும் அந்த அரசியலையும் பேசுகிற ஒரு நபர். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்துலையும் ரொம்ப அதை குரூரமாகவும் அதை தாண்டி ரொம்ப அழகாகவும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக ஒளிப்பதிவு, வேல்ராஜ் அவர்களுடைய ஒளிப்பதிவு எப்பவும் போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒரு மலையில் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஷாட் எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிஸ் ரொம்ப சூப்பர். அண்ட் அடுத்ததாக நடித்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதி வாத்தியார் அவர்களாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், அண்ட் அதில் நடித்த பல பேர், கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் கிஷோர் அவர்களுடைய கேரக்டர், மஞ்சு வாரியர் அவங்களுடைய கேரக்டர், அண்ட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில். நமக்கு சர்ப்ரைசிங்லி என்ன சொல்கிறது, நல்ல ஆக்ட் கொடுத்து நல்ல ஒரு எமோஷன் கேரி அவுட் பண்ண கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் முக்கியமாக கென் கருணாஸ் அவர்களுடைய போர்ஷன் ரொம்பவே ரசிக்கும் வண்ணமும் ரொம்ப ஒரு நம்ம உடம்பு கூசுற மாதிரி ரொம்ப வலியை நமக்கே கொடுக்குற மாதிரியான ஒரு போர்ஷனாக அந்த போர்ஷன் அமையும். அந்த போர்ஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்தில் ஒரு ரொம்ப வலி மிகுந்த ஒரு போர்ஷனாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இப்போ போனோம்னா படத்துடைய கதை அண்ட் இந்த படம் பேசுகிற அரசியல். எல்லாருக்குமே நம்ம பொதுவாக தெரியும் இந்த படம் பெரிய அரசியல் பேசுது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த அரசியலை எப்படி கரெக்டாக கையாண்டுருக்காங்களா, இல்லை படம் முழுக்க அரசியல் இருக்கா, அந்த அரசியல்னால படம் நல்லா இல்லாமல் போகுமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். அரசியலையும் படத்தையும் ரொம்ப அழகாக மர்ஜ் பண்ணி ஒரு தெளிவான அரசியல் படத்தை, லைக் இதுக்கு முன்னாடி வெற்றிமாறனுடைய படங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அரசியல் பேசுகிற படங்கள் தான். பட் இந்த படம் முழுக்க அரசியலையும் அதே சமயத்தில் நமக்கு என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவும் கொடுத்துருக்கு. ஸோ அதை வெற்றிமாறன் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக படம் பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கூஸ் பம்பு வெட்டுறது இதெல்லாம் இருக்கும் நமக்கு. அண்ட் கடைசியில் படம் முடியும் போது ஒரு கண்ணீரோடு நம்ம வெளியில் வருவோம், ஒரு இதோட பாரத்தோட வெளியில் வருவோம். என்ன பாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம அரசியலை பேச துவங்க போகிறோம். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாட்டு, மியூசிக் சொல்ல மறந்துட்டேன். மியூசிக் இசைஞானி அவர்கள் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்காரு. பல இடத்துல மியூசிக் நமக்கு எமோஷனை எலிவேட் பண்ணுறதை நம்மளாலே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி மியூசிக், படம் எல்லாம் பயங்கரம். ஸோ பேசுகிற அரசியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பேசுறது முழுக்க இடதுசாரி அரசியல். இடதுசாரி அப்படின்னா கம்யூனிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம், ஸோ இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி, தமிழ் தேசியம், இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி பேசுது இந்த படம். ஸோ அது எல்லாமே படத்தை எந்த இடத்துலையுமே அது என்ன சொல்கிறது, டம்ப் பண்ணவோ இல்லை, அந்த அரசியல்லாம் இந்த படம் டம்ப் பண்ணவோ இல்லை. ரொம்ப அழகாக ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. அண்ட் படத்தோட முடிவில் நம்ம கண்டிப்பாக ஒரு எமோஷ்னலாக அட் த சேம் டைம் ஒரு அரசியல் தாக்கத்தோடு வெளியில் வருவோம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் இருக்கிற அரசியல் என்னதான் பேசுகிறாங்க, என்னதான் கதை இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மாதிரி வாத்தியாரை போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ பிடிச்ச போலீஸ் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த முழுக்க கதையாக இருக்கும். அந்த முழுக்க கதையிலையும் முழுக்க அரசியல் இருக்கும். அந்த அரசியல் மக்களோட அரசியலாகவும் ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்கிறது, இடதுசாரி அரசியலை மக்களோட அரசியலாக பேசியிருக்காரு வெற்றிமாறன். மக்களோட அரசியலே பேசியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் உங்ககிட்ட ஒரு 4 புத்தகத்தை காமிக்க விரும்புகிறேன். இந்த புத்தகம் அண்ட் இந்த புத்தகம் அண்ட் இந்த புத்தகம் அண்ட் முக்கியமாக இந்த புத்தகம். ஸோ ஏன் இந்த புத்தகத்தெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் முழுக்க படிச்சிங்கன்னா அந்த கதையோட இப்போ விடுதலை பாகம் 2ஓட முழு அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் இதில் இருக்கிற ஒரு பேசிக் அடிப்படையான அரசியல் என்ன அப்படின்றது வெற்றிமாறன் அவர்கள் ஒரு
2 மணி நேரத்து படத்தில் கொடுத்துருக்காரு. பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளோ பெரிய கருத்துக்களை அவரால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இன்சர்ட் பண்ணி திணிக்காம படத்தோட போக்கில் அழகாக கொடுத்துருக்காரு. அதில் நிறைய சீன்ஸ் கூஸ் பம்பான சீன்ஸ் இருக்கும். பல வசனங்கள் பெரிய கூஸ் பம்பை ஏற்படுத்தும். பல இடத்துல நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட ஒரு சூழல் வந்து உருவாகும். அதெல்லாமல் ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு மேடையில் வந்து வெற்றிமாறன் அவர் வந்து தோழர் திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. நான் இவர்கிட்ட அசுரன் படத்துக்கு வந்து போயிட்டு படத்தை காமிச்சேன்னா ஒரு ஒரே வார்த்தை தான் சொன்னார், தனிநபர் ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் காமிக்காதீங்க. மக்களோட சேர்ந்த புரட்சி தான், மக்களோட சேர்ந்த அரசியல் தான் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். தனிநபரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றத நம்ம வெற்றிமாறன் பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த தனிநபரால் பண்ண முடியாது பல அமைப்பு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த புத்தகம் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கும். பல கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருக்கட்டும், பெரியார் இயக்கமாக இருக்கட்டும், எல்லாமே இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக அதை பற்றி விளக்கியிருப்பாங்க. ஸோ அந்த விளக்கத்தை வந்து ரொம்ப அழகாக வெற்றிமாறன் அவர்கள் வந்து தன்னுடைய விடுதலை பாகம் 2ல் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இவங்களோட அரசியல், அவங்களோட அரசியல்ன்றதை தாண்டி மக்களுக்கான அரசியல், உழைப்பவர்களுக்கான அரசியல், அண்டு என்ன சொல்கிறது, அதான் மக்களுக்கான அரசியல்ன்றதாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக ஒரு நபரால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதை தாண்டி பல நபரால் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த பல நபர்கள் நம்ம இப்போ இருக்கோம், பல நபர்கள் அப்படி இறந்துருக்காங்க, அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு, அவங்க வந்து நமக்காக போராடி இருக்காங்கன்றதையும் வெற்றிமாறன் இந்த படத்து மூலியமாக நினைவூட்டுறாரு நமக்கு. பல கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், பல ஊரில் வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து இவங்கெல்லாம் பொருள் கொடுத்தவங்க, அவங்கள பற்றி நம்ம பேச தவறோமோ மறந்துட்டோமோ அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். அவர் சொல்கிறாரோ இல்லையோ அந்த படம் நமக்கு அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி பல பேரை நம்ம பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்ட்டு. அண்ட் இதன் மூலயமா பல பேரை நம்ம தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்போம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாக படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, ஆர்ட், லாங்குவேஜ், சினிமா, இது ரெண்டுத்தையும் ரொம்ப அழகாக கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு பரபரப்பையும் ஒரு எமோஷ்னலையும் கொடுத்து நமக்கு ஒரு அழகான ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு விடுதலை பாகம் 2. ஸோ இந்த படம் நமக்கு ஒரு பக்கத்தில் எமோஷ்னலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த த்ரில்லர் மூமெண்ட்ஸு அண்ட் ஒரு எமோஷ்னல் கனெக்ட், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படம் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.